ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற டார்க் ஜெயண்ட் படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு குடும்பம், கடன் பிரச்சனை, ஒரு பழைய வீடு, அமானுஷ சக்திகள் இதெல்லாம் சேர்ந்த ஒரு பழக்கமான ஃபார்முலால தான் இந்த படமும் வெளிவந்திருக்கு. கதையோட நாயகனா ஆதர்ஷ் வராரு. சென்னையில வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு பெரிய கடன் பிரச்சனை இருக்கு. கடன் கொடுத்த அமுதவாணன் தொடர்ந்து பிரஷர் கொடுத்துட்டே இருக்கறனால வேற வழியே இல்லாம தன்னோட மனைவி தங்கையோட கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற தன்னோட தாத்தா வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் வீட்டு நிலங்களை வித்து கடனை அடைக்கலாம் அப்படிங்கறது அவரோட பிளானா இருக்கு. ஆனா அந்த வீட்டுல அவரோட தாத்தா படுத்த படுக்கையா இருக்காரு. ஆதர்ஷ் அவரோட மனைவி அவரோட தங்கச்சின்னு வீட்டுக்கு போனதுமே தாத்தா அவங்க கூட பேசவே மறுக்கிறாரு. அந்த வீட்டுல ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்கிற மாதிரி உணர்வு மட்டுமே ஏற்படுது. ஆதர்ஷோட மனநிலை கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கவும் படுது. அந்த வீட்டுல நரகபலிக்கான ஏற்பாடு நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல அவங்களுக்கு தெரிய வருது. அந்த சாத்தா யாரு, எதுக்காக நரகபலி கொடுத்தாங்க, தாத்தா ஏன் மௌனமாவே இருக்காரு, இவங்க அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. கதாநாயகனோட முன்னோர்கள் செஞ்ச தவறும் அந்த கெட்ட சக்தியோட அவங்க போட்ட அந்த கொடூரமான ஒப்பந்தமும் கிளைமேக்ஸ்ல உடைக்கப்படுது. கே பாக்கியராஜ், சோனியா அகர்வால், ஆதர்ஷ் அவங்களோட நடிப்பு கிளைமேக்ஸ்ல ஒரு வித பதற்றத்தை உருவாக்குதுன்னு சொல்லலாம். ஆதர்ஷோட மனைவியா வர ஜோவிதாவோட கதாபாத்திரம் நல்ல சக்தி பக்கமா நின்னு போராடுறதுனால கதாநாயகி அந்த தீய சக்தியை அழிச்சு சாபத்தை முறிக்கிற மாதிரி படத்தை முடிச்சிருக்காங்க. படம் ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்லோவா தாங்க போகுது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஓரளவுக்கு ஃபாஸ்டா கொண்டு போயிருக்காங்க. ஆதர்ஷன் நடிச்ச ஆதர்ஷ் ரொம்ப அமைதியா ஏதோ உன இழந்த மாதிரியே நடிச்சிருக்காரு. அவரோட கெட்டப்பை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். அவரோட மனைவியா லிவிங்ஸ்டோனோட மகளான ஜோவிதா வராங்க. கணவரோட நிலைமைய பார்த்து பதற இடத்துலயும் சரி, கிளைமேக்ஸ்ல பூஜை செய்யற சீன்ல பயந்து நடுங்குற இடத்துலயும் நல்ல நடிப்பை கொடுத்திருக்காங்க. தங்கையா வர கீர்த்தி துருதுருன்னு இருக்காங்க. அவங்களுடைய காதல் போர்ஷன் ஓகேவா இருக்கு. கௌரவ வேடத்துல வர சோனியா அகர்வால் அம்மா பாசத்தை ரொம்ப உருக்கமாவே காமிச்சிருக்காங்க. பணதாசை பிடிச்ச மனுஷனா வர அருவிமதன் கதாபாத்திரம் நல்லா இருக்கு. ஆனா எல்லாரையும் விட அந்த கெட்ட சாத்தானுக்கு அடிமையா நரபலி கொடுக்க துடிக்கிற ஒரு பெரியோட வராரு. அவரோட நடிப்பு தான் படத்தோட மிகப்பெரிய பிளஸ்னே சொல்லலாம். அந்த வயசான கெட்டப், அவர் செய்யற கொடூரமான செயல், கிளைமேக்ஸ்ல அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பயங்கரமாவே இருக்கு. ஆக மொத்தத்துல டார்க் ஜெயண்ட் மூவி படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பேய் படங்களோட ஃபார்முலால எடுக்கப்பட்ட ஒரு சராசரியான ஹாரர் த்ரில்லர் மூவிங்க. ஒரு தடவை தாராளமா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.